எடுத்துட்டீங்களா? ஃபஸ்ட்டு இதை நல்லா கழுவி எடுத்துக்கணும். ஓகே, இல்லை இப்படி ஜம் ஜம் ஜம்னு இப்படி இருக்க மாதிரி பார்த்துக்கணும். வேணும்னே பண்ணுறோம். பார்த்துட்டு கீரை வேணும். ரொம்ப கீரை கூட நடுவில் மட்டும். போதும் போதும். இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆட்டு சுவரொட்டி, மண்ணீரல் சொல்லுவோம்ல. ஏன் இதுக்கு சுவரொட்டின்னு பேர் வந்துச்சுன்னா, இது வந்து செவுத்தில் அடித்தோன்னா அது அப்படியே ஸ்டிக் ஆகிக்கும். அதனால தான் இதுக்கு இன்னொரு பேர் சுவரொட்டின்னு கூட சொல்லுவாங்க. இது வந்து பிளட்டு அப்படி நல்லா ஊறும். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு சில பேருக்கு ஹீமோக்ளோபின் கம்மியாக இருந்தாலோ, இல்லை பேஷண்ட்ஸ் சில பேருக்கு வந்து பிளட்டு தேவைப்படுதுனாலும் இது வாங்கி சாப்பிடுவாங்க. இது வந்து குக்கரில் வச்சு அந்த ஈரல் மாதிரியும் சமைச்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சுட்டு சாப்பிட்லாம். இந்த மாதிரி சுட்டு சாப்பிட்ருக்கீங்களா நீங்கள் சொல்லுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது ஒன்றும் இல்லை, அந்த மண்ணீரலில் வந்து கீறிக்கிட்டு உப்பு மிளகா பொடி வச்சு நெருப்பில் வச்சிடணும். நெருப்பில் சுட்டோன்னா அதில் இருக்க பிளட்டெல்லாம் வந்து சொட்டி ஒரு இதில் வந்து நல்லா ஃப்ரை ஆயிரும். அதை சாப்பிட்டு பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது அந்த வேக வச்சு சாப்பிட்ற அளவுக்கு எஃபெக்ட் இருக்குமான்னு எனக்கு தெரில. ஆனால் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது சில பேருக்கு அந்த வாமிட்டு, இந்த ஃப்ளேவர் சில பேருக்கு பிடிக்காது. அப்படி இருக்கவங்க சாப்பிட்டு தான் ஆகணுன்ற சுச்சுவேஷனில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நான் ஃபஸ்ட் ப்ரெக்னன்சியில் இருக்கும் போது அப்போ தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த 3rd மந்த்துக்குள்ளே நான் இது செஞ்சு சாப்பிட்டோம். அந்த ஒரு கிரேவிங்ஸும் இருந்துச்சு, ப்ளஸ் இது சாப்பிட்ணுமேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சாப்பிட்டோம். நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஏன் இந்த மாதிரி பண்ணால் எஃபெக்ட் ஃபுல்லாக கிடைக்குமான்னு டவுட்டாக இருக்குதுன்னு நான் சொல்கிறேன்னா, ஏன்னா இது ஃப்ரை பண்ணும்போதே, அதாவது இந்த அடுப்பில் வாட்டும் போதே பிளட்டு நிறையா கீழே சொட்டும். அதனால் ஃபுல்லாக அந்த இது கிடைக்குமான்றது கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு. ஆனால் டேஸ்ட்டு வந்து இது வந்து அந்த கவுச்ச வாடை அந்த மாதிரிலாம் எதுவும் வராது. இப்போ சில பேருக்கு அது பிடிக்கலாம், அந்த ஈரலோட டேஸ்ட்டு. எனக்கு அது சாதாரணமாகவே அது பெறட்டும். அதில் அந்த கன்ஃபார்ம் ஆன டைமில் ரொம்ப அந்த டேஸ்ட்டு பிடிக்காதனால இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம். ஆனால் இது செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுங்க. அப்படியே அடுப்பில் வச்சுட்டு நம்ம மற்ற வேலையை பார்த்துட்ருக்கலாம். ஏன்னா இது அப்படியே பிளட்லலாம் சுட்டி அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு மாதிரி சுருங்கி அப்படியே வரும், ஃபுல்லாக ஃப்ரை ஆகி வரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். மீன்வாயில் நாங்கள் வந்து ஆட்டுக்கால் வாங்கி அதை வந்து அதே அடுப்பில் வந்து பொசுக்கிட்டு இருந்தோம். ஆட்டுக்கால் குழம்பு வைக்கலாம்னு சொல்லிட்டு அதுதான் இங்கே சைடில் பண்ணிகிட்ருக்கோம். நமக்கு இது தேவைப்படும் போது தான் இதோட வேல்யூ புரியுன்ற மாதிரி. சாதா நாள்லலாம் எங்களுக்கு இது தெரில. நமக்கு இது சாப்பிட்ணும், பிளட்டு கம்மியாக இருக்குது, ஹீமோக்ளோபின்க்கு நீடு இருக்குது அப்படின்றப்போ அந்த கறிக்கடையில் போய் கேட்டால் அப்போது ஒரு டிமாண்ட் சொல்கிறாங்க பாருங்கள். விலையும் கொஞ்சம் கூட தான் சொல்கிறாங்க. இல்லைங்க இதுக்கு வந்து சொல்லி வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப இது கிடைக்கிறதே அபூர்வம் மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம ஊர் சைட்லாம் கெடா வெட்டும் போதெல்லாம் இது அசால்ட்டாக கிடைக்கும். அத்தனை கெடா வெட்டுவாங்கள்ல, அப்போ நிறைய கிடைக்கும். அப்போல்லாம் கூட இதோட அருமை தெரில. இப்போ வந்து நீடுன்றப்போ உண்மையாகவே ஊர் சைடாவது எங்களுக்கு கிடைக்கும். சென்னையில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது கரெக்டாக ஆடு வெட்டும் போது வந்து வாங்கிக்கோங்க, அப்போ தான் கிடைக்கும். இது ஏற்கனவே நிறைய பேர் கேட்டிருக்காங்க, அட்வான்ஸ் கூட கொடுத்துட்டாங்க, அந்த மாதிரி அவ்வளோ சொல்கிறாங்க. அப்போ தான் இதோட பவர் தெரியுது, ஓ இதுக்கு இவ்வளோ வேல்யூ இருக்கான்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையாகவே இது சாப்பிட்டா உடனே பிளட்டு இன்ஸ்டண்ட்டாகவே நமக்கு தெரியும். அதனால் இது வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க கண்டிப்பாக சாப்பிடுங்க. அவ்வளோதாங்க, ஃபைனலாக இது வந்து இப்படி அதோட பிளட்டு சுட்டுறதெல்லாம் நின்றுட்டு இங்கே பாருங்கள் இப்படி கிடைக்கும். இதை சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும்.